ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிஇசி 345 ஆப்டிக்கல் கம்யூனிகேஷன் அண்ட் நெட்வொர்க்ஸ். இந்த சப்ஜெக்டான எக்ஸாம் வந்து இப்போ ஜூன் 10ஆம் தேதி நடக்க போகுது. ஸோ இந்த எக்ஸாமில் நம்ம வந்து ஈஸியாக படித்து நல்ல மார்க் எடுக்க தேவையான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு யூனிட் 1க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்த்தோம்னா, இதில் வந்து சிலிண்ட்ரிக்கல் ஃபைபர், அதாவது ஸ்டெப் இண்டெக்ஸ் ஃபைபர்ஸ், அப்புறம் கிரேடட் இண்டெக்ஸ் ஃபைபர்ஸ்ன்னு இருக்கும். இது வந்து டீட்டெயிலாக நல்லா பார்த்து வச்சுங்க. அதோட கம்பேரிசனு, ஸ்ட்ரக்சர், அப்புறம் ப்ராப்ளம் பார்ட்டோட நல்லா பார்த்து வச்சுங்க. அதே மாதிரி இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா வேவிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டெரிவேஷன் பண்ண சொல்லி கேட்பாங்க. ஸோ அதையும் நல்லா பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட்டு ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா ரே தியரி டிரான்ஸ்மிஷன் டாபிக் வந்து நல்லா கவர் பண்ணுறேங்க. இதில் வந்து முக்கியமாக அந்த டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் டாபிக் நல்லா கவர் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட்டு மூணாவதாக சிங்கிள் மோட் ஆஃப் ஃபைபர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்லேருந்து நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான கன்ஸ்ட்ரக்ஷனு, மோட் ஃபீல்ட் டயாமீட்டர், அப்புறம் அந்த ப்ரொபகேஷன் மோட்ஸ் எல்லாம் நல்லா பார்த்து வச்சுங்க. ஓகே, யூனிட் 1 பொறுத்தவரைக்கும் இந்த 3 கொஸ்டின் நல்லா தயார் பண்ணுறேங்க. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் இந்த 3 டாபிக்ஸுமே வந்து கம்ப்ளீட்டாக கவர் பண்ண பாருங்கள். அப்படி இல்லை முடியலன்னா அந்த டாபிக்ஸில் அண்டர்லைன் பண்ணிக்கிற சப் டாபிக்ஸ் மட்டுமாச்சும் நல்லா படிச்சுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து யூனிட் 3க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கலாம். யூனிட் 3 பொறுத்தவரைக்கும் எல்இடி டாபிக் வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக தயார் பண்ணணும். இதுலேயும் குறிப்பாக அந்த ஸ்ட்ரக்சர் டாப்பிக்கில் வந்து சர்ஃபேஸ் எமிட்டர் எல்இடி சப் டாபிக் ஒன்று இருக்கும். ஸோ அது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக நல்லா படிச்சிங்க. எல்இடி டாபிக் நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக படிச்சிட்ட பிறகு நெக்ஸ்ட்டு இந்த பின் ஃபோட்டோ டயோட் அண்ட் ஏபிடியோட டீட்டெயில் கம்பேரிசன் ஸ்கீமெட்டிக்காக நல்லா படிச்சிங்க. யூனிட் 3 பொறுத்தவரைக்கும் இந்த 2 டாபிக் நீங்கள் கம்ப்ளீட்டாக தயார் பண்ணிட்டாலே மினிமம் ஒரு கொஸ்டினாக அட்டன் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து யூனிட் 4க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா, இதில் வந்து ஃபைபர் கட் ஆஃப் வேவ் லென்த் மெஷர்மெண்ட்டும், அப்புறம் அந்த ஃபைபர் டயாமீட்டர் மெஷர்மெண்ட்டும், மூணாவது அந்த மெஷர்மெண்ட் இன் டைம் டொமைன் அண்ட் ஃப்ரீக்வன்சி டொமைன் கொஸ்டின் நல்லா படிச்சிங்க. நெக்ஸ்ட்டு யூனிட் 2லேயும் பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி 3 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். இதுலேயுமே அந்த ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் வந்து பார்த்தீங்கன்னா டெரிவேஷனும் கேட்பாங்க. ஸோ அதை நல்லா படிச்சிங்க. நெக்ஸ்ட்டு கடைசியாக யூனிட் 5 பொறுத்தவரைக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டாபிக் கொடுத்துருக்கேன். இந்த 2 டாபிக் நீங்கள் கம்ப்ளீட்டாக தயார் பண்ணிட்டீங்க. மினிமம் ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து 5 யூனிட் பிக் கொஸ்டினுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம். அதே மாதிரி இந்த சப்ஜெக்ட்டுக்கான கொஷின் ஃபார்மேட் பொறுத்தவரைக்கும் தியரி ப்ளஸ் ப்ராப்ளம் ரெண்டுமே கலந்த மாதிரி தான் கேட்பாங்க. அதனால் இப்போ நம்ம பார்த்த டாபிக்ஸ்லாம் நீங்கள் வந்து படிக்கும்போது அதில் இருக்கிற ப்ராப்ளம்ஸும் கொஞ்சம் சேர்த்து நல்லா பாருங்கள். அதேமாதிரி 2 மார்க்ஸ் பொறுத்தவரைக்கும் நீங்கள் வந்து எந்த மாதிரி படிக்கிறீங்கன்னா, ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் வந்து பிக் கொஷின் வந்து படிச்சிடுறீங்க. இதுலேயே வந்து சில டாபிக்ஸ்லாம் நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக கவர் பண்ணுறீங்க. அப்போ ஜஸ்ட் 2 மார்க்ஸ் பொறுத்தவரைக்கும் நீங்கள் வந்து ரிமைனிங் இருக்கிற டாபிக்ஸில் இருக்கிற பேசிக் டெஃபினேஷன் மட்டும் நீங்கள் நல்லா படிச்சுட்டு போனாலே மேக்ஸிமம் 2 மார்க்ஸ் வந்து ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஓகே, எல்லாருமே நல்லா படிங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.